வணக்கம். இன்று நாம் எதிர்கொள்ளும் சிக்கல்களை வெவ்வேறு விதங்களில் விளக்க முடியும். ஒன்று அரசியல் சார்ந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கு. பொருளாதாரம் குறித்து நிறைய மாற்றங்கள் நிகழுது. தொழில்நுட்பத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆன்மீகம் குறித்த புரிதல்கள் மாறிக்கிட்டு இருக்கு. உடல் நலம், மனநலம், சூழியல், ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் அப்படின்னு வாழ்க்கை குறித்த புரிதல்கள் நிறைய மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இந்த பிரச்சனையை நம்ம எல்லோரும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு கோணத்தில் எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கோம். படித்தவங்க ஒரு விதத்தில், படிக்காதவங்க ஒரு விதத்தில், ஒரு மதத்தினர் ஒரு விதத்தில் அதை எதிர்கொண்டாங்கன்னா இன்னொரு மதத்தினர் வேறு விதத்தில் அதே மாற்றத்தை எதிர்கொள்கிறாங்க. இப்போது என்னதான் நாம் செய்வது? இது ஒரு தனி மனிதருக்கு விடப்படும் ஒரு சவால். இன்றைய வாழ்க்கை தனி மனிதருக்கானது. நாம் எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் போராடிட்டு இருக்கோம் இல்லையா? நமக்கு சுதந்திரம் வேணும், உரிமை வேணும், அதற்காக போராட தெரியுது. அதே சமயம் நமக்குன்னு சில பொறுப்புகளும் இருக்குது. அதை நாம் சரியாக செஞ்சுருக்கோமா? நம்முடைய பொறுப்புகளை நாம் சரியாக செஞ்சுருந்தோம்னா நமக்கான உரிமையும் சுதந்திரமும் தானாக நமக்கு கிடச்சிருக்கும். நம்மளோட பொறுப்பை நாம் சரியாக செய்யாத போது நமக்கான உரிமையை நாம் தான் கேட்டு பெற வேண்டியது இருக்கும். ஏன் தரமாட்டாங்க. அதே சமயம் வாழ்க்கை ஒரு சிக்கலானது. அதாவது ஒரு சமநிலை ரொம்ப குலைந்து போய்விட்டது. அந்த இயற்கையில் அந்த சமநிலை இருந்துக்கிட்டு இருந்தது. மனிதன் அந்த சமநிலையை பெருமளவு குலைச்சிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா வெயில், மழை போன்ற இயற்கையான விஷயங்கள் கூட இன்றைக்கி சரியான விதத்தில் அந்த கடந்த காலம் எப்படி ஒரு ஒழுங்கு முறையில் இயங்கிட்டு இருந்ததோ அதை போல் நிகழ்வது கிடையாது. அது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துது. வெள்ளம், வறட்சி எல்லாம் நிறைய மாற்றி மாற்றி நிகழ்ந்து கொண்டு இருக்குது. ஆனால் இது எல்லாமே எல்லா மனிதர்களும் எதிர்கொள்கிறோம், எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லேயும். ஆனால் அது தனி மனிதர்களும் ஏற்படுத்தும் பாதிப்புகள் வெவ்வேறு விதத்தில் இருக்கும். நம்ம ஒரு சிலர் அதற்கு தயாராக இருந்திருப்போம். அதனால் இந்த பிரச்சனைகள் வரும்போதே சரியாக எதிர்கொண்டிருப்போம். சிலர் நம்ம தயாராக இருந்திருக்க மாட்டோம். பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அடிபட்டு கஷ்டப்பட்டு காத்துக்கிட்டு மேலே வந்திருப்போம். சிலர் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். சிலர் பிரச்சனைகளால் காயப்பட்டு துக்கப்பட்டு வீழ்ந்து அப்படியே கிடப்போம். ஸோ நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே சமயம் எல்லாரும் ஒரே சமயம் ஒரே மாதிரி இருப்போம்னு சொல்ல முடியாது. ஒரு சமயம் நல்லா உற்சாகமாக இருப்போம், ஒரு சமயம் துக்கத்தில் இருப்போம், நல்ல அதீத தன்னம்பிக்கை இருக்கும், சில சமயம் எதுக்குடா வாழணும்னு எரிச்சலாக இருக்கும். இதெல்லாமே கலந்து வந்துட்டுருக்கோம். இப்போ இதையெல்லாம் எப்படி நாம் எதிர்கொள்கிறோம்? அதுதான் இன்று நம் முன்னிடம் இருக்கும் ஒரு சவால், ஒரு கேள்வி. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது கடந்த காலங்களில் இவ்வளோ பெரிய கேள்வி எல்லோரும் முன்னாடியும் வைக்கப்படலை. ஏன்னா மனிதர்கள் அப்போது கொஞ்சம் எளிமையாக இருந்தாங்க. மதங்களை நம்பிக்கிட்டு ஒரு சமூகத்தில் அந்த கட்டுப்பாடுகளுக்கு உடன்பட்டு அது சரியா தவறா அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் ஏதோ ஒரு ஒழுங்குமுறைக்குள் தங்களை திணிச்சிக்கிட்டாங்க, இல்லை திணிக்கப்பட்டாங்க. அதை ஏற்றுக்கொண்டார்கள், இல்லை ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட்டார்கள். அதன் மூலமாக ஒரு ஒழுங்கு இருந்தது, அல்லது ஒழுங்கு இருக்கும் இது போன்ற ஒரு பாவனை இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் போச்சு. இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம மரபான வாழ்க்கை முறையை வாழ முடியாது. நம்ம மரபான வாழ்க்கை முறையை வாழணும் அப்படின்னா நாம் சாதி போன்றவற்றின் காரணமாக மேற்கொண்ட அந்த அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் போன்றவற்றையும் ஏற்றுக்கொண்டாகணும். நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு மற்றும் பெருமை கொண்டுக்கிட்டு அதனால் ஏற்படும் சிறுமைகள், கீழ்மைகளை தவிர்க்க முடியாது. அதே சமயம் நவீன கால வாழ்க்கை முறையை வாழணுன்னா அது எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற தெளிவும் இல்லை. அதற்கு தேவையான கல்வி அறிவோ
தத்துவ பின்புலமோ நமக்கு இல்ல. ஏன்னா நம்ம பெரும்பாலும் நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து தான் வாழ்றோம். அப்போ நம்பிக்கை நிகழணும் அப்படின்னா, அதற்கு காலம் தேவைப்படும். ஒருத்தர எடுத்தவுடனே நம்ப முடியாது. ஒரு மனசுக்குள்ள தோணும். ஆனா, கொஞ்ச நாள் விட்டு பார்க்கணும். அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா, ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் பல்வேறு சிற்றாளுமைகள் உண்டு. நாம வெவ்வேறு விதத்தில், வெவ்வேறு சூழலில், வெவ்வேறு காலகட்டத்தில் வெளிப்படுத்திக் கொள்வோம். அப்போ ஒருவர நுட்பமாக அவதானிக்கும்போது, அவர் வெவ்வேறு சூழல்ல எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்றார்ன்னு கவனிக்கும்போது, அவர பத்தின புரிதல் கிடைக்கும். அதன் பிறகு நாம் மேற்கொள்ளும் நம்பிக்கை இன்னும் ஆழமாக இருக்கும். அல்லது அதன் பிறகு நாம் நம்பத் தொடங்குனா, அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லாட்டி நம்முடைய நம்பிக்கை உறுதியற்று நொய்மையாக இருக்கும். நம்ம ஒரு வலுக்கட்டாயமாக நம்ப முற்படுவோம். அப்போ ஒரு அடிப்படைவாத மனநிலை உருவாகும். இப்போ மதங்கள் அந்த நிலையை தான் கொண்டு போயிட்டுருக்கு நம்மளுக்கு. அதனால தான் நம்ம பலரும் மரபை விரும்புவது கிடையாது. மரபை விரும்புவதற்கு ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை வேண்டியது இருக்கு. கேள்வி கேட்கும் திறன் கொண்டவர்கள், சிந்திக்கும் திறன் கொண்டவர்களால் மரபான வாழ்க்கையை வாழ முடியாது. அதே சமயம் மரபை விட்டு நாம விலகிச் செல்வதற்கு தயாராக இருந்தா, மற்றவர்கள் நம்ம கூட வருவாங்களா? அப்போ நாம யாரு? நம்முடைய அடையாளம் என்ன? அது ஒரு அடையாள சிக்கலை உருவாக்கும். அது திரிசங்கு சொர்க்கம் போன்ற ஒரு நிலையில தான் இன்னைக்கு பலரும் இருக்கோம். அதுதான் இங்கே படத்தில் காட்ட முயன்றிருக்கேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எந்த அடையாளமும் இல்லாமல் வாழ்வது. இப்போ நம்ம பலருக்கும் இருக்கும் அடையாளம் தமிழர்கள், இந்தியர்கள் அப்படிங்கிறது தான். யோசிச்சு பாருங்க, அதை காட்டிலும் வேறு ஏதாவது அடையாளம் இருக்கா? நம்ம பேரை சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும்? அது எந்த சூழலில் தெரியும்? அதுதான் அடையாளம்ங்கிறது. இப்போ அந்த அடையாளத்தை நாம் ஒரு தகுதியின் மூலமாக ஈட்டிக்கொள்ள முடியும். அவர் ஒரு முனைவர் படிப்பு படித்தவர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அவர் 30 வருஷம் யோகா கற்றுக்கிட்டு இருக்காரு, யோகா செய்கிறாரு, 30 வருஷம் சபரிமலைக்கு போகிறாரு. ஏதோ ஒன்று ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இல்லையா? அது நம்முடைய அடையாளம். அந்த அடையாளம் எதன் அடிப்படையில் உருவானதுங்கிற புரிதலும் இருக்கணும். இப்போ சிலதெல்லாம் நம்ம நான் சொன்னபோது இந்தியர், தமிழருங்கிறது நம்ம பிறப்பால் நம்மளுக்கு உருவானது. அது நாம் எந்த முயற்சியுமே செய்யலை. அதை போன்ற அடையாளத்தை கொண்டிருப்பதுங்கிறது இழிவானது. ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் நமக்குன்னு சொல்லி கொள்ளும்படி ஒரு திறமையும் இல்லை, வளர்த்துக்கலை, அதை மேம்படுத்தலை, வெளிப்படுத்தலைன்னு பொருள். இப்போது நாம் எந்த இடத்துல இருக்கோன்னு நாம் தெரிந்து கொள்ளணும். அதுதான் எனக்கு முக்கியமான விஷயம். தனி மனிதர்களாக நாம் யார், எங்கே இருக்கோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம், இதை குறித்த புரிதலை உருவாக்கி கொள்ளணும். இப்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதான் முன்னாடியே சொன்னது போல் தகுதியின் அடிப்படையில் நம்முடைய அடையாளத்தை உருவாக்கி கொள்ளலாம். இல்லைன்னா நம்முடைய பிறப்பு போல் நம்ம முயற்சி இல்லாமலும் அந்த அடையாளம் உருவாகலாம். சில சமயம் நாமளே உருவாக்கி கொள்ளலாம். அதுவும் பார்த்திங்கன்னா, மனிதர்கள் தங்களை வித்தியாசப்படுத்தி கொள்வதற்காக வித்தியாசமான உடையை அணிவது, முடி வைத்து கொள்வது அப்படியும் செய்கிறாங்க. இப்போது அதுவும் ஒரு சமயம் தேவை தான். ஏன்னா நாம் வித்தியாசமானவர்னு நமக்கு நாம் உணர்த்தி கொள்வதுங்கிறது உளவியல் ரீதியாக தேவை, மற்றவர்களுக்கும் உணர்த்துவது தேவை. இல்லைன்னா நம்ம கூட்டத்தில் ஒருத்தரை தான் கருதுவாங்க. இது இந்தியா போன்ற சூழலில் ரொம்ப சகஜம், சாதாரணம். அந்த வயசானவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இன்னொருத்தர் வாழ்க்கையில் மூக்க நுழைச்சி நீ என்ன பண்ணுற, ஏன் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க, அறிவுரை சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா யாருக்கும் எந்த அடையாளமுமே கிடையாது அங்கே. அதை உருவாக்கி கொள்ள முயல்வதும் கிடையாது. அது ரொம்ப சிக்கலான விஷயம். ஆனால் ஒரு அடையாளம் இருந்ததுன்னா நாம் மற்றவர்களிருந்து வேறுபட்டவர் ஆகிடுவோம், தனித்து விடப்படுவோம், யாரும் நம்மளுக்கு துணைக்கி இருக்க மாட்டாங்க. கூட்டமாக இருந்ததுன்னா அது ஒரு முட்டாள்தனமாக ஒரு நம்பிக்கை இருக்குது. அது எனக்கு ஏதாவது ஆனால் யாராவது இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். நம்ம பலருக்கும் எதுவும் நிகழ்வது கிடையாது. ஏன்னா அப்படி நம்பிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த கூட்டத்தை அனுசரித்து தான் வாழ்ந்தாகணும் இல்லையா? அந்த கூட்டத்திலேருந்து விலகத் தொடங்கினோம்னா, நம்ம வேறுபட்டோம்னா நம்மளை அவங்க கைவிட்டு விடக்கூடும்.
அப்போது வேறு வழி இல்லாமல் பல்ல கடிச்சிட்டு அவங்க சொல்வது போலவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பிரச்சனைகளே உருவாகாது. பிரச்சனைகள் உருவானாலும் உள்ளுக்குள்ளே புதைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் எப்படி இருக்கும் வாழ்க்கை? இப்போ அதுதான் இது இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது வந்து ஒரு உச்சநிலையை அடைஞ்சிருச்சு. இதற்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற மாதிரியான இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது இதற்கு முன்னால் வந்து நமக்கு கல்வி அறிவு போன்ற புரிதல்கள் இல்லாமல் இருந்தது. இன்னொன்று வந்து வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் இருந்தது. இப்போ ஒருத்தர் நல்லா பாடுறார் அப்படின்னா அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியும்? அதற்கு என்ன வாய்ப்புகள் அவருக்கு கடந்த காலத்தில் கிடச்சிது? ஸ்கூலில் பாடலாம். ஸ்கூலில் நல்லா பாடினோம்னா அப்புறம் வேறு எங்கேயாவது போட்டிக்கு கூப்பிட்டு போவாங்க. இன்டர் ஸ்கூல் காம்படிஷனு. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை அவர் வெளிப்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் அவர் நல்லா பாடுவார்னு அவருக்கே தெரியாமல் இருந்ததுன்னு வைங்க. அப்போ மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ அவருக்கு எப்படி தெரியும் அது? அதுதான் சொல்ல வரேன். இப்போ நமக்கு அந்த தேடல் இருக்கணும் இல்லையா? நாம் எந்தாவது விதத்தில் தனித்துவமானவரான்னு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கணும். நம்ம எதற்கு பிறந்தோம்? ஏன் வாழ்கிறோம்? நாம் என்ன இந்தியனாக பிறந்து இந்தியனாக மடிவதற்காக பிறந்திருக்கோமா? கோடிக்கணக்கான இந்தியர்களில் ஒரு இந்தியர்கள் நம்ம வெறும் எண்ணிக்கை மட்டும்தானா? ஒரு ஓட்டு மட்டும்தானா? இப்போ தமிழர்னால் நாம் தமிழின் மரபை மாண்பை காப்பாற்றுவதற்காக தான் பிறந்திருக்கோமா? நம்மளுக்குன்னு சுயமாக அடையாளம் கிடையாதா? நம்ம யோசிச்சு பாருங்கள். நம்ம தமிழின் மரபை மாண்பை காக்கும்படியாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு தான் நம்ம வாழ்கிறோம்? எதுக்கு தான் நம்ம பிறந்தோம்? அந்த தெளிவு நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா? அதை நாம கண்டுபிடிக்கணும். அப்போது அந்த கேள்விகள் நமக்குள்ளே எழத் தொடங்குச்சுன்னா நம்ம எதையாவது செய்வோம். அதான் வித்தியாசமாக செய்வோம். அப்போது வந்து உடனே பாட்டு மாட்டோம், என்ன வரைஞ்சி பார்ப்போம், எதையாவது செஞ்சு பார்ப்போம். நம்ம அறியாமல் ஏதோ ஒரு புலம்பும் போதோ துக்கத்துலேயோ தூக்கத்துலேயோ பாடுறோம்னு வச்சுக்கோங்க. தண்ணி அடிச்சு திடீர்னு பாடுறோன்னு, டே மாப்பிள்ள நல்லா பாடுறேன்னு இன்றைக்கி சொல்ல முடியாதுங்க இல்லையா? யாராவது ஒரு வீடியோ எடுத்து போட்டு அது ட்ரெண்ட் ஆகி கூட நம்ம ஃபேமஸ் ஆகக்கூடும். ஸோ இன்றைக்கி வாய்ப்பும் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. நாம் தான் அதை பயன்படுத்தி கொள்ளணும். இன்றைக்கும் வந்து நாம் கூட்டத்தில் ஒருவராக நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நாம் வாழ்க்கை வீணடிக்கிறோம்னு பொருள். வாழ்க்கை என்பது எவ்வளவு மகத்தானது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. பெரிய விஷயம் அது. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியராக தமிழராக பிறந்ததுக்கு பெருமைப்படணும் கண்டிப்பாக. இவ்வளோ பழமையான மரபு, அதில் சிக்கல்கள் இல்லாமல் கிடையாது. அது எளிதில் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒருவர் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறது, ஒரு வீட்டில் தங்கிறது, ஒரு நகரத்தில் வாழ்வதுங்கிறதே நிலையாக இருப்பது கிடையாது. மாறிக்கிட்டே இருக்கும். அந்த நிலையில் வந்து இவ்வளோ ஒரு ஆழமான ஒரு பண்பாடு, ஒரு மொழி உருவாகி இருக்குன்னு சாதாரணமான விஷயம் இல்லை. எத்தனை மனிதர்களுடைய பங்களிப்பு இதன் பின்னாடி இருந்திருக்கும். அட்லீஸ்ட் நம்ம தமிழை ஒழுங்காக பேசி கேட்டாலாவது சரி, நம்ம தமிழராக நம்முடைய பங்களிப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். வேறு எந்த விதத்தில் நாம் எதற்கு வந்து என்ன விதமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம்? சும்மா அவர் கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஆனால் அதை கேட்டு பார்க்கணும். நாம் இல்லாது போகும் நிலை ஏற்பட்டால் இந்த உலகில் ஏதாவது மாற்றம் நிகழுமா? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம நிறைய கற்பனை செய்து கொள்ள விரும்புவோம், ஏங்குவோம். நம்மளுக்காக அழக்கூடிய, நம்மளுக்காக ஏங்கக்கூடிய, நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லக்கூடிய யாராவது ஒருவராது இருக்க மாட்டாரான்னு நம்ம பலருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கக்கூடும். இன்னொரு நம்மளுக்காக எதற்கு ஏங்கணும் ஃபஸ்ட்டு? ஸோ நம்முடைய இருப்பு முக்கியம்னு எதற்கு இன்னொருவர் கருதணும்? நம்முடைய இருப்பு முக்கியம்னு நாம் உணர வேண்டாமா? நமக்கு தெரிய வேண்டாமா? அது எப்படி தெரியும் நம்மளுக்கு? அப்போ நாம் இல்லைன்னா ஏதோ ஒரு குறை இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக. அது என்னன்னு நாம் கண்டுபிடிக்கணும். அது என்ன குறை? அதுதான் நாம், அதுதான் நம்முடைய அடையாளம். அது ஒரு உணர்வு. அது வந்து அடையாளம்னு உடனே ஒரு பேர் கிடையாது, ஒரு ஸ்டைல் கிடையாது. அது ஒரு உணர்வுன்னு நான் சொல்லுவேன்.
நாம் வந்து மற்றவிடம் என்ன உணர்வை ஏற்படுத்துகிறோம், அதுதான் நம்முடைய இருப்பு. இது வந்து ஒரு மலரின் மனதை போல. ஒரு ரோஜான உடனே நம்ம பலருக்கும் ரோஜா ஞாபகம் வரும். சிகப்பு ரோஜா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் எந்த மாதிரி ரோஜாவை நினைக்கிறீங்க? உங்கள் ரோஜாவின் வர்ணம் என்ன? சிகப்பா, வெள்ளையா, மஞ்சளா, இல்லை பிங்க்கா? எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா? சில பேர் பிளாஸ்டிக் ரோஜாவை கூட நினச்சிருக்கலாம், தெரியலை. ஆனால் அந்த ரோஜாவுக்கு இன்னொரு பொதுப்படையான தன்மை இருக்குது. என்னன்னு புரிந்து கொள்ள முடியுதா? அதுதான் அதோடைய மனம். ரோஜாவுக்குன்னு ஒரு வாசம் இருக்குல்ல, அந்த வாசம் இருந்தால் தானே ரோஜா. பிளாஸ்டிக் ரோஜாவுக்கு அந்த வாசம் இருக்காது. அது பார்க்குறதுக்கு ரோஜா போலவே இருக்கலாம், நம்ம பார்வையாலே ஏமாந்துடக்கூடாது. அதுதான் சொல்கிறேன், நம்முடைய இருப்பு என்பது அந்த ரோஜாவின் மனத்தை போன்றது. ரோஜாவின் மனத்தை யாரும் மறுக்க முடியாது. அதாவது அதோடைய இருப்பை மறுக்க முடியாது. ரோஜா மனம் பிடிக்காமல் கூட போகலாம். சில பேர் வேணுமே சொல்லலாம், இல்லை உண்மையிலேயே சில பேருக்கு அலர்ஜியாக கூட இருக்கலாம். சொல்வது கடினம் இல்லையா? ரோஜாவை வந்து ஒரு நல்ல மலர், அழகான மலர்னு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். இல்லை எது அழகான ரோஜானா ஒவ்வொருவரும் ஒன்று ஒன்று சொல்லலாம். வெள்ளை ரோஜா, மஞ்சள் ரோஜா அப்படின்லாம் சொல்லலாம். வெல்வெட் கலரில் கூட இருக்குது போகலாம் இல்லையா? வெல்வெட் போல் பளபளப்பான அழகான ரோஜாக்கள் இருக்குது. ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் பொதுப்படையானது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த மனம். அதை மறுக்க முடியாது. அதை முன்னாடியே சொன்னது போல் விரும்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், இன்னும் நிறைய மனம் வேணும்னு நினைக்கிறோம். அது வேறு விஷயம். ஆனால் அந்த மனம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதுதான், அதில் தான் நம்முடைய இருப்பு. நாம் இருக்கோன்னு தெரியணும். மற்றவங்க அடுத்தது அங்கே ஏற்றுக்கொள்கிறாங்களா இல்லையாங்கிறதா ரெண்டாவது பட்சம். ஏன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு நினச்சோம்னா மற்றவங்களுக்கு பிடித்தது போல ரோஜா மணக்க முற்படும். அப்போ அது ரோஜாவாக இருக்காது. எல்லாருக்குமே ரோஜாவோட மனம் பிடிக்கலை. 100 பேரில் 10 பேருக்கு பிடிக்கலை. அப்போ அந்த 10 பேரை கவர் பண்ணணுமா, இல்லை 90 போதுன்னு இருக்கணுமா, இல்லை 40 பேருக்கு பிடிக்கலைன்னா யோசிக்கணுமா, இன்னும் 10 பேருக்கு பிடிக்கலைன்னா மைனாரிட்டி ஆயிடுவோமோன்னு கவலைப்படணுமா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு இருப்புக்கு அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. அந்த இருப்புக்கு ஏதாவது அர்த்தத்தை காட்டணும், அதை வெளிப்படுத்த முயற்சிக்கணும் அப்படின்னா தான் இது போல் வித்தைகள் தேவைப்படுது, கோமாளித்தனங்கள் தேவைப்படுது. ஸோ நம்ம யாராக இருக்கோமோ அப்படியே இருந்தால் போதும், அது அவ்வளவுதான். ஆனால் அது யாருக்கும் தெரியாமல் போச்சுன்னு அது ஒரு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் இல்லையா? ஒரு அழகான ரோஜா, ஒரு அழகான ரோஜாங்கும்போது இங்கே நான் வந்து நிறம், மனம், வடிவம் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுறேன். ஏன்னா அழகானதுங்கும்போது நம்ம வெறும் நிறத்தையும் அந்த வடிவத்தை மட்டும்தான் கருதுவோம். அதனால் இனிமேல் அழகுங்கும்போது உங்களுக்கு நறுமணமும் நினைவில் வரட்டும். ஏன்னா இப்போ அந்த ஒரு சொல்லுக்கு வந்து நம்ம இன்னொரு பரிமாணத்தை கூட்டுறோம், கவனிங்க இல்லையா? இப்போ ரோஜானா இந்த வடிவத்தை, நிறத்தை மட்டும் யோசிக்காமல் அதெல்லாமே பார்வை போனது, ஒரே ஒரு புலன் தான் அதில் ஈடுபடுது. இப்போ நறுமணத்தையும் நீங்கள் அதோட இணைத்து நினைவுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்னொரு புலனும் ஈடுபடுது. இப்போ அதை நீங்கள் நினைவுக்கு கொண்டு வரும்போது அதோட வளவளப்பு, சொரசொரப்பு எல்லாம் நீங்கள் உணர்றீங்கன்னு வைங்க. இப்போ ரோஜா வந்து மலரை மட்டும் நினைக்காம நீளமான காம்போட கையில் பிடிச்சிருக்கிறதா கருதுங்க. அப்போ அந்த காம்போட சொரசொரப்பை உங்கள் கைகள் உணர முடியும் இல்லையா? இப்போது நான் சொல்லும்போது நீங்கள் கற்பனை செய்கிறீங்க, அப்போ அந்த கையில் அந்த சொரசொரப்பை நீங்கள் உணர முடியும். அப்போது அந்த ரோஜாவோட மென்மையை கவனியுங்க, அதை உங்கள் மனதால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ மனமும் உடலும் சேர்ந்து செயல்படுது. ஒரு சொல்லால் நம்ம எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுது பாருங்கள். இதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இதுதான் என்னுடைய இருப்புங்கிறது, என்னுடைய மொழின்னு நான் சொல்லுவேன். அந்த மொழியின் மூலமாக நான் ஏற்படுத்தும் உணர்வு, அதுதான் என்னுடைய வாழ்வின் நறுமணம். ஸோ இந்த காணொளிக்கு என்ன தலைப்பு விழுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைய சிக்கல்னு வச்சா நிறைய பேர் பார்ப்பாங்க. வெவ்வேறு தலைப்புகளை யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அழகான தலைப்பு தோணுது, மொழியின் நறுமணம் இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த நீங்கள் காணொலி கேட்டுட்ருக்கீங்க இவ்வளோ நேரம்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நிறைய அறிவுபூர்வமாக சில புரிதல்கள் கிடச்சிருக்கும். அழகியல் பூர்வமாக சிலதை கவனிச்சிருப்பீங்க.
ஸோ அந்த விளையாட்டு அது வந்து என்னுடைய தனித்துவம்னு சொல்லலாம் இல்லையா? இப்ப இந்த படத்தைல அததான் நான் காட்ட முயற்சி செஞ்சிருக்கேன். அதாவது நம்ம எல்லோருக்குமே அந்த அடையாளம் ஒண்ணு வேணும். அந்த அடையாளத்த நாம உருவாக்கணும். இல்லாட்டி கூட்டத்துல ஒருவரா நாம இருந்துருவோம். அது ஒரு பாதுகாப்பு உணர்வை தரும். ஆனா அதே சமயம் அது நிம்மதியாவும் இருக்க முடியாது. ஏன்னா நம்மள நாம வெளிப்படுத்திக் கொள்ளும்போது தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பொருள் இருக்கும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம வந்து ஒரு நடிகராக ஆக முடியல அப்படின்னா, ஒரு தனித்துவமா நம்ம வெளிப்படுத்திக்க முடியலன்னா, ஒரு நடிகரோட ஆட்டோகிராஃப் வாங்க முயற்சிப்போம். அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளவாது விரும்புவோம். ஏன்னா, அதன் மூலமாக நாம் மற்றவரிடமிருந்து கொஞ்சம் வித்தியாசமானவர்கள்னு உடனே நம்மால வெளிப்படுத்திக் கொள்ள முடியுது. ஒரு நடிகர சந்திச்சது, ஆட்டோகிராஃப் வாங்குறது சாதாரணமான விஷயமா என்ன? ஆனா, ஒரு நடிகரா ஒரு ஆகணும்னு ஆசைப்பட்டோம். இன்னும் நம்ம தனித்துவமாக ஒரு ஆட்டோகிராஃப் போடும் நிலைக்கு நாம வளரணும். இல்ல நம்மோட மற்றவர்கள் செல்ஃபி எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு நாம செல்லணும் அப்படின்னு நாம நெனைச்சோம்னா, அதற்கான முனைப்பை நாம குடுக்கணும். அந்த முனைப்புங்கிறது நம்ம அகங்காரத்தை கொண்டு இருந்தது அப்படின்னா, அது சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். அதற்கு மாறாக நம்முடைய அகங்காரத்தை களையும்போது, நமக்குள்ள இருக்க சுயம் தானாக வெளிப்படும். அதுதான் நம்முடைய அடையாளமாக இருக்கணும். அதுதான் சொல்றேன். இது இப்ப வந்து கவனிச்சீங்கன்னா, இப்போ மரபு நம்ம நம்ம ஏன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த கோர், நம்மளுள்ள இருக்க ஆழமான அந்த விதை, அடிப்படையான விழுமியங்கள், அத வந்து நம்ம மரபிலிருந்து தான் நம்மால பெற்றுக்கொண்டிருக்க முடியும். அதனால தான் சொல்றேன், நம்ம இந்தியர்களாக, தமிழர்களாக பிறந்தது ஒரு விதத்தில் பெரிய கொடுப்பினை. ஏன்னா அந்த பண்பாடு மிக ஆழமானது. அந்த விழுமியங்கள் மிக ஆழமானது. நம்முடைய வேர் மிக ஆழமானது. அதே சமயம் அந்த நமக்குன்னு ஒரு சுயமான அடையாளத்தை உருவாக்கிக் கொள்ளாம, நம்முடைய தனித்திறமைகளை கண்டுகொள்ளாம, நம்ம கூட்டத்தோட சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்ம நிம்மதியாக உணரவும் மாட்டோம். அதுதான் இன்றைய நவீன காலம் எதிர்பார்க்குது நம்மிடம். "நீ யார்?" அப்படின்னு கேள்வி கேட்குது. இன்னைக்கெல்லாம் சம்பாதிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. இன்னைக்கு புகழ் பெறுவதும் ரொம்ப ஈஸி. யூடியூப் எல்லாம் வந்துருச்சு. ரொம்ப எளிதில் புகழ் பெற்றுவிட முடியும். ஆனால் எதற்காக புகழ் பெறுறோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம தலைமுடிய பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டா, அதனால கூட நம்ம புகழ் பெறலாம். அதனால ஒரு இன்ஸ்டாகிராம்ல போட்டா வித்தியாசமா இருக்கேங்கிறதுக்காக ஒரு 1000கணக்கான லைக்ஸ் வரும். ஓ! அது எளிது அப்படிலாம் புகழ் பெறுவது. அதான் நடிகரோட ஆட்டோகிராஃப் எடுத்துக்கிறதுக்கு பதுவா, இது ஈஸியான வழி. இதில ஒரு தனித்துவத்தை நாம காட்டுறோம். ஆனா, அதுவா நாம யோசிக்கணும். அது நம்மிடமிருந்து வெளிப்படுவதா? நம்முடைய ஆழத்திலிருந்து வெளிப்படுவதா? அது வெளியில நம்ம பார்த்துக்கிறோம்னா, எப்படி அந்த எண்ணம் நமக்குள்ள உருவானது? அவ்வளவுதான் நாமளா? இப்ப இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆணாக இருந்து பெண்ணாக மாறுபவர், பெண்ணாக இருந்து ஆணாக மாறுபவர்லாம் யோசிச்சு பாருங்க. அவங்க எவ்வளோ பெரிய மாற்றத்தை எதிர்கொள்றாங்க. சாதாரணமான விஷயமா? நம்ம தலைமுடியவே மாத்திக்க மாட்டோம். அ அதுக்கு அது தெரியுது. அது முட்டாள்தனம், கிறுக்குத்தனம்னு தோணுது. அதே சமயம் நம்முடைய தனித்துவம் என்ன அப்போ? தலைமுடிய மாத்திக் கொள்ளும் அளவுக்கு கூட நம்மளுக்கு துணிவு இல்ல அப்படின்னா, நம்ம என்னத்த மாத்திக்குவோம் வேற? ஸோ இதுதான் இன்றைய நவீன வாழ்க்கை முறை நம்மள பார்த்து கேள்வி கேட்குது, கேலி செய்யுது. இப்போ மேலை நாட்டினர் வந்து இந்தியர்கள பார்த்து கேலி செய்றாங்கன்னா, அப்படிதான். இதனால தான். அவர்களுடைய பார்வை வித்தியாசமானது. அவர்கள் எல்லாவற்றையும் வேறு கோணத்தில் பார்க்கிறார்கள். அதற்காக நாம வாழும் வாழ்க்கை தவறு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனா, நான் வாழும் வாழ்க்கை சரியானதுன்னு நம்மாலே ஏற்றுக்கொள்ள முடியாது. சரிதானே? அப்போ எதுதான் சரி? இப்போ நம்மளுக்கு மனசு வருத்தமா இருக்கேங்கிறதுக்காக மேலை நாட்டினர் தங்களோட புரிதல்கள மாற்றிக்கொள்ளணும்னு எதிர்பார்க்கிறோமா? இல்ல நாம நம்முடைய கூட்டமா சேர்ந்துக்கிட்டு இல்லையா? நம்முடைய வலிமையினால் அந்த கூட்டம் தரும் வலிமையினால் நம்முடைய புரிதல்கள உறுதி செய்து கொள்ளப் போகிறோமா?
யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த இடத்த தான் நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம எப்போ வந்து பெரும்பான்மையா சே சார்ந்து வாழத் தொடங்குறோமோ, அப்போ முட்டாளாக மாறத் தொடங்குறோம்னு பொருள். ஏன்னா, சிந்திக்கும் திறன் கொண்ட ஒருவன் வந்து தன்னை இன்னொருவரோடு எளிதில் பிணைத்துக் கொள்ள முடியாது. ஆனா, கூட்டத்தோட சேர்ந்து இருக்க விரும்புறோம்னா, நம்மளுக்கு சிந்திக்கும் திறன் இல்லன்னு பொருள். அப்ப அவங்க தான் வந்து தனித்துவத்தை எப்படியாவது வெளிப்படுத்துவாங்க. ஸோ, இதுதான் நான் சொல்வது. இன்றைக்கு எல்லோருக்குமே இந்த கேள்வி இருக்கு. ஒரு அடையாளம் குறித்த ஒரு குழப்பம் இருக்கு. நம்ம அதை தவிர்க்க பார்க்குறோம் முடிஞ்ச அளவுக்கு. இந்தியர்கள்னு பெருமை கொள்ள பார்க்குறோம், தமிழர்னு சொல்லிக்கிறோம், கீழடி பொருணி நாகரிகம்னு சொல்கிறோம். காணொலிகள்லாம் பார்த்தா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்கும்போது இந்தியாவை பற்றி என்னெல்லாம் காணொலிகள் வருது. இந்தியாவோட போர் திறமைகள், இந்தியா இல்லைன்னா மற்ற நாடுகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படும். ஐயோப்பா, மேலே நம்மளை பற்றி நம்ம ரொம்ப அதீதமாக நினச்சிட்ருக்கோம். நம்ம அதனால தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பொருள் இருப்பதாக நினைக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கோடிக்கணக்கான மனிதர்கள், கோடிக்கணக்கான இந்தியர்களில் ஒருவர் தான் நாம். நமக்குன்னு என்ன அடையாளம்? அது நாம் இல்லாமல் போகும்போது நமக்காக யார் உணர்கிறார்கள் அப்படிங்கிறது, என்ன உணர்கிறார்கள் என்பதை பொறுத்தது. சிலர் மகிழ்ச்சியாக உணர்ந்தாங்கன்னா நினச்சி பாருங்க, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கைன்னு பொருளா? நிறைய நம்மளை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கை சிக்கலானது தான். அதுவும் இன்றைய நவீன கால வாழ்க்கையுமே ரொம்பவே சிக்கலானது. ஆனால் அதே சமயம் அதை எதிர்கொள்வதற்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளும் நம்மளுக்கு கிடைச்சும் இருக்குது. நாம் யாரும் இன்றைக்கி செங்கல் சூளையில் அடிமையாக வாழலை. படிக்கக்கூடாதுன்னு, வேலைக்கு போகக்கூடாது, வெளியில் போகக்கூடாதுன்னு கட்டுப்படுத்தலை. கட்டுப்பாடுகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடந்த காலத்தை விட சுதந்திரமும் கூடி இருக்கு இல்லையா? அந்த சுதந்திரத்தை நம்ம பொறுப்போடு பயன்படுத்துகிறோமா? இதெல்லாம் நிறைய கேள்விகள் நம்மளை நாமளே கேட்டுக்கொள்ளணும். அதை கேட்டுக்கொள்வதன் மூலமாக நம்ம மற்றவரிடமிருந்து துண்டித்து கொள்வோம். கேள்வி கேட்கும்போது அது வந்து ஒரு என்ன சொல்ல வருது, ஒரு பிரிவை ஏற்படுத்தும். ஏன்னா கேள்விங்கிறது மொழியை கொண்டு ஏற்படுத்துது, அறிவுபூர்வமானது. அதை வந்து வேறு விதமான பதில்கள் கொண்டு தான் அதை பூர்த்தி செய்ய முடியும். அது எந்த விதமான பதில்கள்ங்கிறது வேறுபடும். அது அறிதல், புரிதல், உணர்தல், இந்த 3 கட்டங்களில் அதற்கான பதில்கள் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு கேள்வி இருக்கும்போது அதன் அடிப்படையில் நம்முடைய அறிதலை வைத்து கொள்ளணும். அந்த கேள்வி நான் என்ன சொல்லுவேன்னா, நான் யார் என்பதான் அந்த கேள்வியாக இருக்கணும். எதற்காக பிறந்தோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ்கிறோம், இது எல்லாருக்குமே இந்த கேள்விகள் இருக்கணும். அந்த கேள்வி இல்லைன்னா நம்ம கூட்டத்தோட ஒருவராக இருப்போம். ஏன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் அந்த கூட்டம் கடைப்பிடிக்கும் அந்த மதம், இல்லை அந்த மொழி, அந்த பண்பாடு சார்ந்த வழிமுறைகள் பதில் தரும்னு நினைக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இல்லை கேள்வி கேளுங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன பதில் தெரியும்னு பாருங்கள். இந்தியராக உங்களை உணர்ந்தீங்கன்னா இந்திய மரபு உங்களுக்கு என்ன பதில் தந்திருக்கு. தமிழராக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தமிழ் மரபு உங்களுக்கு என்ன பதில் தந்திருக்கு. தனி மனிதராக உங்களுடைய பதில் என்ன, உங்களுடைய புரிதல் என்ன? ஸோ உங்களை நீங்கள் எப்படி அடையாளப்படுத்தி கொள்ள விரும்புகிறீங்க? ஒரு முகமொழியாகவா, இல்லை ஒரு தலைவனாகவா, தொண்டனாகவா? ஸோ நாம் கேட்டுக்கொண்டே ஆகணும் இன்றைக்கு. ஏன்னா நாம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோங்கிறது நம்மை அறியாமல் நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் மூலமாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது நம்மளை உடலின் மூலமாக மற்றவர்கள் எப்படி பார்க்குறாங்கங்கிறது ஒன்று, உள்ளுக்குள்ளே நாம் எப்படி உணர்கிறோங்கிறது ஒன்று. இப்போது நான் ட்ராமா பற்றி நிறைய பேசியிருக்கேன். வெளியிலிருந்து பார்க்குறவங்க வந்து என்ன ஒரு 45 வயது ஆணாக, நிறைய படித்தவனாக, நிறைய சிந்திப்பவனாக இப்படியெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அதை என்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற குறைகள் மட்டும்தான் எனக்கு சுட்டி காட்டப்பட்டே வந்திருக்கு.
நான் எதற்கும் தகுதியற்றவன்னே தான் சொல்லித் தரப்பட்டிருக்கு எனக்கு. ஸோ அதனால் எனக்கு இருக்கும் அந்த திறமைகளை என்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அது வந்து நான் சொல்வது ரொம்ப சாதாரணமான விஷயம். இது மனதளவில் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இது எனர்ஜெட்டிக்கலி நம்ம உடல் அளவில் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு தலைவன்னா ஒரு ஆளுமை இருக்கு இல்லையா, ஒரு தேஜஸ் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, கரிஷ்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னது? அது அவரிடம் இருக்கும் அந்த தெளிவு, அந்த புரிதல், தன்னை பற்றின புரிதல், தன்னை பற்றி தான் என்ன நினச்சிருக்காருங்கிறது தான் அப்படியெல்லாம் வெளிப்படுது. அது வந்து ஒரு நல்ல ஒரு கரிஷ்மா கொண்ட, ஒரு தேஜஸ் கொண்ட ஒருவர் வந்து வேறு எந்த விதத்திலும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவே வேண்டியது கிடையாது. அவருடைய இருப்பே போதும். அதுதான் சொல்ல வரேன். அந்த இதுதான் இருப்பின் நறுமணம்னு சொல்லலாம். அது அந்த ரோஜாவின் நறுமணத்தை போன்றது அது இல்லையா? நம்ம யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கண்ணை மூடிட்டு ரோஜாவை நினைக்காம மனத்தை மட்டும் நுகர முடியுதான்னு பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான கற்பனையாக இருக்கும் இது. ரோஜாவின் மனதை வாசனை மட்டும் நீங்கள் நினைவுக்கு கொண்டு வரணும். அதோடைய அந்த மலரை வந்து கற்பனை செய்யாமல். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி தான். அதாவது இப்போ ரோஜாவின் நறுமணம் என்பது ஒரு அடையாளம். இது எதனுடைய அடையாளம்? அந்த பூவோட அடையாளம். அந்த பூங்கிறது உடல்னு வச்சுக்கோங்க. அந்த நறுமணம் தான் அதோடைய ஆன்மா. அதாவது அதோட ஆன்மா கிடையாது, எல்லாம் சேர்ந்தது தான் ரோஜா இல்லையா? நறுமணம், அந்த வண்ணம், வடிவம் எல்லாம் கலந்தது தான் அந்த ரோஜா. அப்போது அதனுடைய ஆன்மா என்பது எல்லாத்துலேயும் ஊடுருவி இருப்பது. அதனுடைய நறுமணம் என்பது அதனுடைய சொல்லுன்னு சொல்லலாமா? ஆனால் நம்ம சொல்லின் மூலமாக நம்மளை வெளிப்படுத்தி கொள்கிறோம். இப்படியெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எப்படியெல்லாம் நம்மளை கனெக்ட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஸோ இது சொல்கிறேன் இல்லையா, இப்போ நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, இவ்வளோ நேரம் இதை கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விஷயங்கள் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும். அது ஒரு தனி பயணம், நீங்கள் மேற்கொண்ட பயணம். இதை இன்னொருவர் இதே 30 நிமிஷங்களை கேட்டிருந்தா நீங்கள் அடையும் அதே உணர்வுகளை, உச்சங்களை அவரும் அடைஞ்சிருப்பார்னு சொல்ல முடியாது. அதுதான் அழகு. இது வந்து ஒரு மலைப்பயணம் போல். நீங்கள் திடீர்னு பார்க்குறீங்க, அழகாக இருக்க ஒரு காட்சி, நம்மளுக்கு உடனே ஒரு பரவசம் வரும். உடனே பாரு, அங்கேயோ அங்கே பாரு பாரு அப்படின்னு சுட்டி காட்ட தோணும். ஆனால் பக்கத்தில் யாருமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அதுதான் இது. நீங்களே மேற்கொள்ளும் ஒரு பயணம், உங்கள் அகத்துக்குள் மேற்கொள்ளும் ஒரு பயணம். இப்போ இதுதான் சொல்ல வரேன் இல்லையா, நான் ஒரு தனியான ஒரு அடையாளத்தை எனக்காக உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு நிலையான அடையாளம் கிடையாது. நீங்கள் என்ன நிலையானவராக பார்க்கலாம். இப்போ அதை தான் இந்த படத்து மூலமாகவும் காட்டுறேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு உடல் இருக்குது. அந்த உடலின் அடிப்படையில் நீங்கள் இப்போ அந்த உடலில் நீங்கள் பார்க்கல, ஆனால் குரலை கேட்குறீங்க. இப்போ இந்த குரல் என்பது இந்த ரோஜாவின் மனத்தை போலன்னு சொல்லலாம் இல்லையா? இந்த குரலை மட்டும் வச்சே நீங்கள் என்னை நினைவு கொள்ள முடியும். அப்போது அதை போல் அது. ஆனால் அது நானா? இப்போ ரோஜாவின் ஆன்மாவை போல என்னுடைய ஆன்மா எது? நான் யார்? அந்த இரண்டும் கலந்தது தான். இந்த உடலும் இந்த குரலும் எல்லாமே கலந்ததான மனிதன். இன்னும் பல பரிமாணங்கள் கொண்டவன். ரோஜாவுக்கு குறைவான பரிமாணங்கள். அப்போது இந்த படம் நான், இந்த சொற்களுக்கிடையே இருக்கும் மௌனமும் நான் தான், இந்த சொற்களில் இருக்கும் தெளிவும் என்னுடையது, கடந்த காலத்தில் இருந்த துக்கமும் நான் தான். அந்த துக்கம்தான் இன்று வந்து இந்த நறுமணமாக இந்த சொற்களில் இருக்கும் தெளிவாக வெளிப்படுதுன்னு சொல்லலாமா? இப்போ ரோஜாவுக்கு வந்து நம்ம பல உரங்களை போடுவோம். நம்ம ஊரில் அதெல்லாம் ஏதாவது முட்டை ஓடு, டீ தூள், காப்பி தூள் இப்படிலாம் போடுவோம். சுவாரஸ்யமாக இருக்கும். அது எனக்கு சில சமயம் அந்த ரோஜா செடின்னு எனக்கு ஞாபகம் வரும்போது அந்த ரோஜாவின் மனது காட்டிலும் சில சமயம் இந்த காஃபி பொடியோட வாசனை அந்த ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவ்வளோ காஃபி பொடி அதுக்கு சுற்றியும் கிடக்கும். அந்த ரோஜா அதிகம் பூத்ததே கிடையாது. ஸோ அந்த செடி தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த செடியில் மலர் இருந்த ஞாபகமே இல்லை. மலர் இருந்த ஞாபகம் இருந்து அதை முகர்ந்த ஞாபகம் இருந்தால் அது ஞாபகம் இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படியெல்லாம் மனசு செயல்படுது, எப்படியெல்லாம் நம்ம இணைத்து புரிந்து கொள்கிறோன்னு பாருங்கள்.
இதுதான் சொல்றாரு. ஒரு வடிவமற்ற வடிவம், உருவமற்ற உருவம், ஒரு தெளிவற்ற தெளிவு, ஒரு குழப்பமற்ற குழப்பம். எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை, எல்லாம் கலந்தது தான் நாம். அதை தான் நான் வெவ்வேறு விதங்களில் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கேன். வெவ்வேறு விதங்களில் விளக்கி புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். ஸோ இது ஒரு தொடர் நிகழ்வு. இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நாம் என்பது ஒரு கோணத்தில் ஒன்றுமே கிடையாது. நாம் வெறுமை. அப்படின்னா நாம் யார்? யார் பிறக்கிறா, யார் இறக்கிறா? வெறுமை எப்படி பிறக்க முடியும்? வெறுமை எப்படி இறக்க முடியும்? அதான் சொல்ல வரேன் இல்லையா, இதை யோசிங்க. ரோஜா மனம் அப்படின்னா அந்த ரோஜாங்கிறது என்ன? அந்த வண்ணமும் வடிவமும் மட்டுமா? அந்த மனமா? எல்லாம் சேர்ந்ததா? அதே போல் நாம யார்? நம்முடைய அடையாளம் என்ன? என்னதான் ரோஜா, எல்லா ரோஜாவும் ஒரே மாதிரி இருக்கலாம், சிகப்பு ரோஜா வாக்கெல்லாம் இருக்கலாம், எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்ததாக இருக்கலாம், ஒரே மாதிரி மனமுடையதாகவும் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ரோஜாவும் அந்த மனதை தானாக உருவாக்குது இல்லையா? அதனுடைய முயற்சியில் உருவாக்குது. எதுவுமே அப்படி தூங்கிட்டு இருக்கல. அதுதான் சொல்ல வரேன். ஏதோ ஒரு செயல் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு நம்மளுக்கு சுயமாக எந்த அடையாளம் இல்லாமல் கூட்டத்தில் நாம் ஒருவராக இருந்தாலும் அந்த கூட்டத்தில் ஒருவராக இருக்கிறதுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குல்ல. அது என்னது? அதை கவனித்து அதை விளக்கி அதிலிருந்து விலகினால் கூட போதும். நிறைய அணுகுமுறைகள் சொல்லலாம். அதான் சொல்ல வரல. பேச பேச புதுசு புதுசாக ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது என்னுடைய வழிமுறை, அணுகுமுறை. இப்போ நீங்கள் யார்? உங்களுடைய அணுகுமுறை என்ன? உங்களுடைய வழிமுறை என்ன? அதுதான் உங்களுடைய அடையாளம். அதுதான் நீங்கள். அதை நீங்களாக உருவாக்கி கொள்ளும்போது தான் நீங்கள் யாருங்கிற புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் மனுஷனுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் இருக்கும் வித்தியாசம். நம்முடைய வாழ்க்கையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், மற்றவற்றால் புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை தெளிவாக இருக்கும். புரிந்து கொள்ள முடியாத போது நம்முடைய வாழ்க்கை தெளிவடைய தொடங்கும். ஸோ எதுவாக இருந்தாலும், நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல வாழ்க்கை புரிந்து கொள்ள தொடங்கணும். புரிந்து கொள்ள தொடங்கும் போது தான் நம்ம வாழத் தொடங்குறோன்னு பொருள். மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.